தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, தோப்பூர், சமயபுரம், உசிலம்பட்டி போன்ற பல்வேறு இடங்களிலும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று ஒட்டுமொத்தமாக 342 கோடியே 26 லட்சம் செலவிலான கட்டிடங்களும் மருத்துவ உபகரணங்களும் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மிக சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. தென் தமிழகத்து மக்கள், குறிப்பாக விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் இந்த மருத்துவமனை என்பது பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இங்கே பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கட்டண படுக்கை தொகுதிகள், விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம், கல்வியியல் கூடம், மாணவ மாணவியர்களின் விடுதி கட்டிடங்கள் என்று 192 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டவைகள் எங்களால் திறந்து வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது 3 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடங்கள், புறநோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடங்கள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 10 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் 2 கோடியே 39 லட்சம் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் திங்கள் 6ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்கின்ற வகையில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்று 4 பணியிடங்களோடு 708 மருத்துவமனைகள் கட்டப்படும் என்று சொல்லி அறிவித்து 110 அறிவிப்பில் அறிவிக்கப்பட்ட இந்த 708 மருத்துவமனைகளில் 500 மருத்துவமனைகளை ஒரே நாளில் திறந்தார்கள். அந்த 500 மருத்துவமனைகளில் மதுரைக்கு மட்டும் 46 மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டது. 64 அறிவிக்கப்பட்டு 46 திறந்து வைக்கப்பட்டது. அதில் மதுரை மாநகராட்சிக்கு மட்டும் 45, திருமங்கலம் நகராட்சியில் 1 திறந்து வைக்கப்பட்டது. இன்னமும் 18 இடங்களில் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 2 அமைச்சர்கள், மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று எஸ். ஆலங்குளம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றும், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று ஆரப்பாளையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றும் 2 மருத்துவமனைகள் புதிதாக தரப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இதே மருத்துவமனை வளாகத்தில் 20 கோடி செலவில் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று ஏறத்தாழ 40 முதல் 50% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம், இன்டகிரேட்டட் லேபரட்டரி சர்வீசஸ் என்கின்ற வகையில் உசிலம்பட்டியில் 1 கோடி செலவில் அந்த கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலூர் அரசு மருத்துவமனையில் 9 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் அவசரகால தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மேலூர் அரசு மருத்துவமனையில் 20 கோடி செலவில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இவைகள் இல்லாமல் ஏறத்தாழ ஒரு 18 இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில் 57 கோடியே 51 லட்சம் செலவில் 20 கட்டிடங்கள் இந்த மதுரை மாநகர எல்லைக்குள் புதிதாக கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜப்பான் பன்னாட்டு முகமை கூட்டுறவு நிதி உதவியுடன் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2,09,596 சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய பிரம்மாண்டமான டவர் பிளாக் ஒன்று இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் 22 சிறப்பு அறுவை சிகிச்சை அரங்குகள் இதிலே அமைந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு அரங்கை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் உயர் அலுவலர்களும் போய் பார்த்தோம். ஒரே பிளாக்கில் 8 அறுவை சிகிச்சை அரங்குகள், ஆபரேஷன் தியேட்டர் பிளாக் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமாக, அதாவது இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு எழிலார்ந்த அமைப்பாக அது அமைந்திருக்கிறது.
இந்த அறுவை அரங்குகளை பொறுத்தவரை நவீன இருதய அறுவை சிகிச்சை அரங்கம் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு இந்த கேத்தலாப் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கேத்தலாப் அது கிண்டியில் அமைந்திருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டது. இரண்டாவது மருத்துவமனையாக அது தற்போது மதுரையில் அமைந்திருக்கிறது. இந்த கேத்தலாப்பை பொறுத்தவரை நவீன இருதய அறுவை சிகிச்சைக்கான அந்த அரங்கம் ரூபாய் 7.5 கோடி மதிப்பிலான அந்த அரங்கம் இங்கே அமைந்திருக்கிறது. இது தென் தமிழகத்தில் மட்டும் முதலானது அல்ல, இந்தியாவிலே இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் இரண்டாவது ஒரு பெரிய கேத்தலாப். முதலாமானது கிண்டியில் அமைக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவது இது. அது மட்டுமல்லாது நவீன மூளை அறுவை சிகிச்சை அரங்கம், நவீன இரத்த குழாய் அரங்கம் என்று ஏறத்தாழ 22 அறுவை அரங்குகள் இன்றைக்கு பணிகள் முடிவுற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் தென் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் இதன் மூலம் பயன்படவிருக்கிறது. ஒரு தனியார் கட்டிடத்தை காட்டிலும் மிக சிறந்த வகையில் லிப்ட் வசதி, சாய்தள வசதி, படிகள் என்று 3 வகையான வழிகள் இந்த மருத்துவமனைக்கு செல்வதற்கு இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளும் எளிதில் வருவதற்கும் அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படுக்கைகளை கீழே கொண்டு வருவதற்கும் மிக சிறப்பான வகையில் அப்ரோச் என்கின்ற வகையில் 3 வகையான வழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து வகையான எண்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, டபுள் பலூன் எண்டோஸ்கோபி, அதேபோல் அல்ட்ராசவுண்ட், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிநவீன மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் எழிலை காட்டிலும் கட்டிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற மருத்துவ உபகரணங்கள் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள். சென்னையில் தனியார் மருத்துவமனைகளிலும் இல்லாத அளவுக்குடன் கூடிய மிக சிறந்த உபகரணங்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் கட்டமைப்பு பெரிய அளவில் இருப்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை என்று முதலில் சொல்வார்கள், இரண்டாவது கோவையை சொல்வார்கள். இன்றைக்கு சென்னை கோவையோடு ஒப்பிடுகிற வகையில் என்று சொல்வதை காட்டிலும் இது பயன்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு அவைகளையும் தாண்டி அளவுக்கான வசதிகளுடன் கூடிய மருத்துவ கட்டமைப்பு இந்த மருத்துவமனையில் அமைந்திருக்கிறது. அதை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் உசிலம்பட்டியில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே 8 கோடியே 1 லட்சம் செலவில் 27,967 சதுரடி பரப்பில் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அதுவும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மூலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை கண் அறுவை சிகிச்சை ஆய்வகம், அரங்கு, புறநோயாளிகள் பிரிவு அரங்கம், ஆய்வகம், இரத்த மையம், பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய அந்த கட்டிடமும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இதே கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நெஞ்சக நுரையீரல் பிரிவு கட்டிடம் ஒன்று 14,154 சதுரடி பரப்பில் 2,89 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே ஒரு விலங்கியல் பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விலங்குகள் அறுவை சிகிச்சை அறை, பயிற்சி அறை, நரம்பியல் அறை, தனிமைப்படுத்துதல் அறை என்று ஒரு மிக சிறப்பான கட்டமைப்புடன் 4,833 சதுரடி பரப்பில் விலங்குகள் கூடம் ஒன்று 1,74 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு காத்திருப்போர் கவனிப்பாளர்களுக்கான ஒரு காத்திருப்போர் அறை 65 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தோப்பூர் பகுதியில் ரூபாய் 10 கோடி செலவில் அரசு காசநோய் மருத்துவமனைக்கு தேவையான புதிய பல்வேறு நவீன சிகிச்சைகளுடன் கூடிய பிரான்கோஸ்கோபி மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தொற்றுநோய் சிகிச்சைக்கான தனிமைப்படுத்துதல் போன்ற பல்வேறு வசதிகளுடன்
தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடன் கூடிய மருத்துவமனை 32,496 சதுரடி பரப்பில் 10 கோடியில் கட்டப்பட்டது. அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சமயநல்லூரில் சுகாதார மற்றும் குடும்ப நல பயிற்சி மையத்தில் கூடுதல் பயிற்சி அறைகள் மற்றும் கூட்ட அரங்கம் 1.5 கோடியில் கட்டப்பட்டது. அதுவும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயநல்லூரில் துணை செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்றும், மாணவியர் தங்கும் விடுதி ஒன்றும், விடுதி காப்பாளர் அறை, உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் பொழுதுபோக்கு அறை என்று சொல்லி 1.25 கோடி செலவில் கட்டப்பட்டது. அவைகளும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மதுரையில் ஏறத்தாழ 342 கோடியே 26 லட்சம் மதிப்பிலான மருத்துவ துறை கட்டிடங்களும் அதிநவீன உபகரணங்களும் மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதோடு இங்கே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மதுரைக்கு பெருமை சேர்க்கிற வகையில் ஒரு பிரம்மாண்டமான நூலகம் ஒன்றினை கட்டி திறந்து வைத்தார்கள். அந்த நூலகத்திற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர்களிடத்தில் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டது. அங்கே நிரந்தரமாக ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஒன்று நிறுத்தி வைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கை ஏற்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த நூலக வளாகத்திற்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் நிரந்தரமாக அனுப்பி வைக்கப்படவிருக்கிறது. இல்ல, இது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 15 நாட்களுக்கு முன்னால் தந்த தேதி. அந்த தேதியில் அவர் வந்திருக்காரு. இதுல ஒண்ணு அவர் நிகழ்ச்சிக்கு இதுக்கு ஒண்ணு ஒரு பெரிய இது ஒரு கேப். ஒரு அவர் காலையில இருந்த நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்து வர்றாங்க. இது சிஎம் வந்து ஏற்கனவே 15 நாள் முன்னாடி கொடுத்த தேதி. இன்னைக்கு ஒரு 10,000 கோடி அளவுக்கான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார்கள். அதுல இது ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையில் இப்போ நான் எங்க முதலமைச்சர் வந்து காணொலி வாயிலா அதை திறந்து வைக்கிற போது நான் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் அங்கே அதை வந்து முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலா திறந்தாலும் இந்த துறை சம்பந்தப்பட்ட கட்டிடங்களை நான் நேரில் சென்று போய் பார்த்து திறந்து வைப்பது, அங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளோடு போய் ஆய்வு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அண்மையில் கூட புதுக்கோட்டையில் பல் மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அங்கே திறந்து வைத்தார்கள். நாங்கள் அங்கே போய் அதை தொடங்கி வைத்தோம். அது மாதிரிதான் இப்போ எல்லாமே இந்த நம்ம துறை சம்பந்தமான கட்டிடங்கள் எல்லாமே அது மாதிரி தான். அதுதான் இப்போ ஜெய்கா நிதி உதவியுடன் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். இப்போ சென்னை, மதுரை, கோவை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஜெய்கா நிதி உதவியுடன் கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல கொஞ்சம் நிதி காலதாமதமான உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எங்களை ஜப்பானுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஜப்பானுக்கு நாங்கள் போய் நேராக அந்த ஜெய்கா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை அதோட துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை வைத்து நிதி விடுவிக்கப்பட்டு எல்லா கட்டிடமும் வேகமாக நடக்குது. இப்போ சென்னை முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாதங்கள்ல கோயம்புத்தூரும் முடிஞ்சிடும், சென்னையும் மதுரை முடிஞ்சிருச்சு, பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதே மாதிரியான கட்டிடம் சென்னையை பொறுத்த வரைக்கும் KMC மருத்துவமனையிலையும், கோவையை பொறுத்தவரை கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கேயே திறந்து வைக்கப்படவிருக்கிறது. எல்லாமே 2 மாதத்துல முடிஞ்சிடும். இந்த நிலையில் நாங்கள் அங்கே போனப்ப மதுரை எய்ம்ஸ் சம்பந்தமாகவும் டெல்லியிலிருந்து ஒரு சிறப்பு பிரதிநிதியை எங்களுடன் அழைத்து சென்று அந்த துணைத் தலைவரிடத்தில் கோரிக்கை வைக்கிற போது மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கும் உடனடியாக நிதி கொடுக்கணும்னு சொன்னோம். பொதுவாக எய்ம்ஸ் என்னன்னா பார்த்தா எந்தெந்த வேலை எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிதி அவங்க விடுவிக்கிறாங்க. இப்போ நீங்க வேலை ஆரம்பிச்சாச்சுன்னா கிரவுண்ட் லெவல், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இதெல்லாம் அவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நிதி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியா வேலை நடக்கிறதால நிதி விடுவிச்சுன்னா இருக்கிறாங்க. இந்த மதுரை எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற இந்தியாவில் நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட 5 எய்ம்ஸ் கல்லூரிகள் என்று நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு. இது மட்டும்தான் ஜெய்கா ஃபண்டுன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட இந்த நிதியை ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையின் அலுவலர்கள் தொடர்ச்சியா போய் இந்த ஜெய்கா நிர்வாகத்தோடு பேசியிருந்தாங்கன்னா நிதியை விடுவிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுருச்சு. அது என்ன காரணமோ தெரியல. ஆனாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் சார்பில் ஜெய்கா நிதி உதவி பெற போகிற போது அதையும் அந்த கோரிக்கை முன்வையுங்கள் என்றார்கள். அந்த வகையில் அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். அப்பொழுது அங்க இருக்கிறவங்கள சொன்னது எப்படியோ மார்ச்ல வந்து மார்ச்சுக்குள்ள டெண்டர் ஃபைனலைஸ் ஆகி
மார்ச்ல வேலை ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2028 வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2024 இறுதிக்குள் பணிகளை தொடங்கி 2028 4 வருஷத்துல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அநேகமா இப்ப டெண்டர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. மார்ச் ஏப்ரல்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தனியா ஒரு நோடல் ஆபீசரை போட்டிருக்காங்க. இல்ல, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தேவையில்லைங்கிறது தான். இப்போ அதுக்கான அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த உடல் உறுப்பு தானம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தது. அப்போ இந்த உடல் உறுப்புகளை வேகமா எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி அதிநவீன இந்த போக்குவரத்துங்கிறது தேவை. இப்ப 36 மருத்துவக் கல்லூரிகள்லயும் இந்த உறுப்புகள் ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி வந்து வெறும் 12 இடத்துல மட்டும்தான் அந்த லைசன்ஸ் இருந்தது. இந்த அரசு வந்த உடனே 26 மருத்துவக் கல்லூரிகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்குமே ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸ் கொடுத்துட்டோம். இந்த கொடுத்துட்டதோட விளைவு இப்ப எல்லா இடத்துலுமே இப்போ இங்க ஒரு மூளைச்சாவுன்னு சொன்ன இங்க இருக்கிற துறை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அவங்க கையில பேசி இந்த ஆர்கன் வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்மையில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் சொல்லி இன்னைக்கு பணி நிற்கிறதோட விளைவா தினந்தோறும் பல்வேறு மருத்துவமனைகள்ல இது வரைக்கும் நமக்கு ஒரு 8000 பேர் அளவுக்கு உடல் உறுப்புகள் வேண்டி காத்திருக்கிறார்கள். சிறுநீரகம் வேண்டி, இதயம் வேண்டி காத்திருப்பவர்கள், கணையம் வேண்டி காத்திருப்பவர்கள், கல்லீரல் வேண்டி காத்திருப்பவர்கள், எலும்பு மாற்று சிகிச்சைக்காக எலும்பு வேண்டி காத்திருப்பவர்கள், எலும்பு மஜ்ஜை வேண்டி காத்திருப்பவர்கள், கண் கருவிழி வேண்டி காத்திருப்பவர்கள், இந்த தோல் வேண்டி காத்திருப்பவர்கள் மாதிரி வந்து 8000 பேர் அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு டெய்லியுமே ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்பு தருவதை ஒரு பெரிய அளவில் ஒரு தியாகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசு மரியாதை என்று அறிவித்த உடனே அது பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இதை பார்த்துதான் கடந்த வாரம் ஒடிசா அரசு கூட அவர்களும் அரசு மரியாதைக்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனால இது வந்து இந்த பணிகள்ல எங்கேயும் சுணக்கம் தேவைப்படாத போது ஏர் ஆம்புலன்ஸுக்கான அந்த கேள்வி எழவில்லை. அப்படியா? சரி, சந்தோஷம் தான். அப்போ அவரால் இப்போ இது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களே கூட சொல்றது, இப்போ இந்த மாதிரியான ஒரு மருத்துவ கட்டமைப்புகள் இப்போ கடன் வாங்கி பண்றோம். நிறைய திட்டங்கள் NHM சார்ல பண்றது 60க்கு 40. அப்போ அது இது சரியா இல்லைன்ற மாதிரி ஒப்புதல் தந்தாங்கன்னா அவங்க சரியா இல்லைன்னு தானே இருக்கும். இப்ப உங்களுக்கு இப்ப டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்எஸ் சைட்லயும் இல்ல டிஎம்இ சைட்லயும் வேகன்சியே கிடையாது. இப்போ டிபிஹெச் சைட்ல இருக்கிற வேகன்சிஸையும் ஃபில் பண்றதுக்கு தான் கடந்த 6ஆம் தேதி 1021 மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். 11ஆம் தேதி 977 நர்ஸ் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். அதுலயும் கூட வேகன்சிஸ் ஃபுல்லாகி அரைஸ் வேகன்சிஸ் என்கின்ற வகையில் 864 வேகன்சி தான் இருந்தது. 977 பேர் போட்டிருக்கு. இந்த அரைஸ் வேகன்சிஸ் என்ற மாதிரி அது மாதிரி போட்டிருக்கு. இப்போ இந்த ஆண்டிற்கான வேகன்சிஸ் ஒரு 1250. இதை கூட இப்போ விரைவில் நோட்டிபிகேஷன் பிஃபோர் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் முன்னாடி அதுக்கான நோட்டிபிகேஷன் MRBக்கு கொடுக்க போறோம். மாதிரி மருத்துவர்கள் முழு அளவில் இப்ப பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் எல்லாமே தான். நர்ஸுமே ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க தான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தெரியும். 6ஆம் தேதி மருத்துவர்கள் நியமனம், 11ஆம் தேதி செவிலியர்கள் நியமனம், இது 16ஆம் தேதி 332 லேப் டெக்னீஷியன் நியமனம். இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிடுது. அரசு மருத்துவமனையில் கலைஞர் காப்பீட்டு திட்ட அட்டை இருந்தால் மட்டும்தான் இதய அறுவை சிகிச்சை பல அறுவை சிகிச்சைகள் செய்யப்படும். அப்படி இல்லாத போது கலைஞர் காப்பீட்டு திட்ட அட்டை வாங்கி வரது நோயாளிகள் காப்பீட்டு இது மதுரை மட்டுமல்ல எல்லா அரசு மருத்துவமனை இப்ப எல்லா அரசு மருத்துவமனை, அதாவது 1800க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள்ல காப்பீட்டு திட்டம் செயல்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் 1800க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள். இதுல 1,44,00,000 குடும்பங்கள் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பட்டு வருகிறார்கள். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஏறத்தாழ 10 லட்சம் புதிய குடும்பத்தினர் இந்த காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 100 தொகுதிகளில் ஒரே நாளில் புதிதாக காப்பீட்டு திட்டத்தில் இணைப்பவர்களுக்குரிய வாய்ப்பு தரப்பட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் கூட இன்னொரு 100 பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்.
அது மாதிரி விட்டு போனவங்க, அதாவது புதிய குடும்பங்கள் உருவாயினா இருக்கும். ஒரு குடும்பத்திலிருந்து கல்யாணம் ஆகி தனியா போனாங்கன்னா அவங்க ஒரு தனி குடும்பம் ஆகிறாங்க. அவங்களுக்குமான காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் இருக்கு. அதனால ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே காப்பீட்டு திட்டத்துக்கான அட்டைகள் இருக்கு. இருக்கிறவங்களுக்கு வந்து அதை அந்த செலவு பண்ணிக்கிறத விட காப்பீட்டு திட்டத்தில் பண்ணிக்கிறது எளிது தானே, அதனால பண்றாங்க. அதனால அது தாமதம் எங்கேயாவது ஒன்று சொன்னா கூட நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏதாவது உங்க பார்வைக்கு எந்த மருத்துவமனையில அந்த மாதிரி தாமதப்படுத்துறாங்க, ஆபரேஷன் பண்றதுக்கு டிலே பண்றாங்கன்னு தகவல் தெரிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. டெஃபினட்டா இல்ல, இது காப்பீட்டு திட்டத்திலேயே கூட எங்கேயாவது, இப்ப நான் ஒரு தேனியில போனேன், இந்த காப்பீட்டு திட்ட அட்டைகள் இருந்தும் கூட பணம் வாங்கிக்கிட்டு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே உடனடியாக அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது மாதிரி எங்கேயாவது இருந்து தகவல் சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும். இல்ல காப்பீட்டு திட்ட அட்டை இருந்ததுன்னா, அட்டை இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயாவது டிலே இருந்ததுன்னா நீங்க எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாங்க, நடவடிக்கை எடுப்போம். அட்டை இல்லைனாலும் புதுசா எடுக்கிறதுக்கு நிறைய எல்லா கலெக்டரேட்லயுமே அதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கு. இல்ல, இப்ப அது அரசு மருத்துவமனைகள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அவங்க வந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் மட்டும் கரெக்டா தெரிஞ்சு, இப்ப மதுரைன்னு வச்சுங்க, மதுரையில ஏதாவது ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காப்பீட்டு திட்ட அட்டை வர வரைக்கும் அவங்க உயிருக்கு போராடி இருந்தா அந்த அட்டைக்காக காத்து நிற்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும்னு சொல்லி இருக்கிறோம். இது எங்கேயாவது அது மாதிரி டிலே இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். அடிக்கடி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காத ஆட்டே கிடையாது அப்படின்றாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவகாசியில ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து விருதுநகர்ல இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நானே போய் திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த தீக்காயங்களுக்கான தனி வார்டு, தனி மருத்துவர், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குங்கம்மா. அது தெரியாதவங்க அது மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, விருதுநகர்ல இருக்குன்ற, விருதுநகர்லயும் இருக்கு. இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல தனி வார்டு இருக்கு. இல்ல, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப இது வரைக்கும் மதுரைக்கு வந்திருந்தாங்க. இப்ப மதுரைக்கு வராம இன்னொரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஆஸ்பத்திரி வந்துடும். சிவகாசி எல்லா இடத்துலயுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸுக்கு இந்த மாதிரி வசதிகள் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கும், அது மாதிரி வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போய் ஆபரேஷன் ஏன் பண்ணலன்னு கேட்கக்கூடாது, அங்க ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. இல்ல, அதுக்கு தான் இப்ப விருதுநகர்ல பண்ணிருக்கோமே, விருதுநகர்ல பண்ணிருக்கோம். எங்க இல்லைன்னு சொல்லுங்க சார். ஒரு இடத்துல இப்ப காட்டுங்க, வாங்க என் கூட வாங்க. இல்ல வாங்க, இல்ல எந்த மருத்துவமனையில மருந்து இல்லைங்கிறத இப்ப நான் ரெடி. இல்ல பிரதர், நான் இப்ப ரெடி பிரதர். வாங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போலாம் வந்து காட்டுங்கன்ற. வாங்க, இப்ப கூட வாங்கன்ற. நீங்க என் கார்ல வாங்க, கூட கூட்டு போய் காட்டுங்க. எங்க ஒண்ணு காட்டுங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த மாதிரி தான் அடிக்கடி சொல்லிட்டு எங்கடா ஒண்ணு காட்டுங்க, வாங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு கூட்டு போறேன். நீங்க கூட்டு போங்க. சுரங்கப்பாதை 25 வருஷம் புதிய இருக்கு. அதனால டிராபிக்கா இருக்கு இந்த ரோட்ல. இந்த டிராபிக் ஜாம் ஆகிறதுனால பெரிய ஆஸ்பத்திரிக்கு உள்ள போறவங்க கலெக்டர் சொல்றேன்.